தமிழர்கள் உரிமையை பாதுகாக்க துப்பில்லாமல் காவு கொடுத்த திமுகவை சார்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மென்னிக்குவிக்கு போய் பார்த்தது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஷூட் தானே தவிர தமிழர்கள் மீது எந்த வகையிலும் அக்கறை இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயலாக எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்தது திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டு கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ. இது தமிழர் பண்பாடு இல்ல பாரதிய இந்திய பண்பாடுன்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த மனிதர்களை வணங்கும் போதும் இல்லை மாலை போடும் போதும் மரியாதை செய்யும் போதும் காலணியை கழற்றி விட்டு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை மாண்பு பண்பு. அது கூட தெரியாம ஒரு ஷூவை போட்டுட்டு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக பேருக்கு போய் நின்றுட்டு கும்பிட்டுட்டு இதெல்லாம் என்ன கூத்துன்னு தெரியல. இது முதலமைச்சரோட முதல் வெளிநாட்டு பயணம் கிடையாது. இதற்கு முன்னாடி பல நாடுகளுக்கு போயிருக்கார். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லணும்னா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மார்ச் 2022 சென்றார். 6100 கோடி முதலீடு வாக்குறுதி வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 6100 கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்ற வெள்ளை அறிக்கையை திமுக தாக்கல் செய்ய வேண்டும் கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதை குறித்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ வாயை கூட திறப்பது கிடையாது. அடுத்தது மே 2023 சிங்கப்பூர் ஜப்பான் சுற்றுலா சென்றிருந்தார் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ பல கைக்குலுக்கல்கள் பல புகைப்படங்கள் 818 கோடி ரூபாய்க்கான முதலீடு வாங்கப்பட்டதாக அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் இன்று வரை அந்த 818 கோடி ரூபாயில முதலீடாக பெற்ற பணம் 0 ரூபாய் அப்படின்றது நமக்கு தகவல். அடுத்தது 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடைபெற்றது. 6,64,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க. அதுல ஒரு 6 கோடியாச்சும் இது வரைக்கும் முதலீடு வந்திருக்கா அப்படின்ற தகவல் கூட திமுக வெளியிடவில்லை. அதனால் அதுவும் ஒரு ஜிம்மிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 2024 ஜனவரி மாதம் அந்த குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் நடைபெற்ற அதே மாதத்தில் ஸ்பெயினுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அப்போது 3,440 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது, பல நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்ற தகவல்களை வெளியிட்டாங்க, புகைப்படங்களை வெளியிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 3,440 கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு பெறப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விவரங்கள் நம்மளுக்கு இல்லை. அதை தமிழக அரசு வெளியிட வேண்டும். இப்ப ஆக மொத்தம் தமிழக முதலமைச்சரோட இந்த ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தினால நம்மளுக்கு கிடைத்தது என்னவென்றால் சில பல போட்டோ ஷூட்டுகள், ஒரு போலி ஆக்ஸ்போர்டு கௌரவம், ஒரு திருவள்ளுவர் அவமதிப்பு, இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான் திராவிட மாடலுடைய உலகத்தரம் மிக்க சாதனை.